சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே இளமனூரில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 காவலர்கள் உட்பட 5 பேர் காயமடைந்ததால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம், என்ன நடக்கிறது? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் இளமனூர் பேருந்து நிலையம் அருகே ஏற்கனவே ஒரு சமூகத்தினர் சார்பில் கிரிக்கெட் கிளப் என்ற பெயரில் சமூக அடையாள பலகை ஒன்று நிறுவப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் வசிக்கும் மற்றொரு சமூகத்தினர் இதற்கு அருகே தங்களது சமுதாய அடையாள பலகையை நிறுவினர். இதற்கு எதிர்ப்பு பலகையை அகற்றுமாறு வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் நிலைமையை மோசமடைந்த இரு தரப்பினரிடையே அடிதடி ஏற்பட்டது. இந்த மோதலில் புதிதாக பலகை நிறுவிய சமூகத்தைச் சேர்ந்த 3 காயமடைந்துள்ளனர். மேலும் மோதலை தடுக்கச் சென்ற பழனி, முருகன், கருணாரன் என்ற 2 காவலர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டு தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் அனைவரும் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கட்டுப்படுத்தப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் SP சிவபிரசாத் தலைமையில் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தாசில்தார் முருகன், DRO ஜெபி கிரேசி உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து நிலைமையை பார்வையிட்டு வருகின்றனர். கூடுதலாக தகவலாக காயம்பட்ட சமூகத்தினர் அருகில் மற்றொரு சமூகத்தினரும் பலகையை அகற்றப்பட வேண்டும், இல்லையெனில் எங்கள் பலகையை அகற்ற வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சம்பவம் இளமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.